வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் குமாரிலிருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நீங்கள் புதிய ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பித்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு தான் ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியாகி உள்ளது. ஸோ அது என்ன செய்தின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருந்த புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பம் செய்தவர்களுக்கு தான் ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியாகியுள்ளது. அந்த செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கடந்த 2 மாதங்களாக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக குடும்ப அட்டை பெற முடியாமல் மக்கள் தவித்து வந்தனர். மேலும் குடும்ப அட்டையில் மாற்றங்கள் செய்ய முடியாமலும் தவித்து வந்தாங்க. இந்த 2 மாத காலம் மட்டும் பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷன் நடைபெற்றது. அதற்கான ரிசல்ட்டுக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதற்கான ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாமல் நிறுத்தி வச்சுருந்தாங்க. அதுதான் அவங்களுடைய செய்தி குறிப்பில் சொல்லியிருக்காங்க. மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி, புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி இன்று முதல் தொடங்குகிறது. இதன் காரணமாக 2,24,000 பேருக்கு புதிய ரேஷன் கார்டு கிடைக்க வாய்ப்புள்ளதாக அரசு வட்டாரங்களுக்கு தெரிவிக்கின்றன. இப்போ பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷன் முடிஞ்சு அதற்கான ரிசல்ட்டும் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கார்டு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் 2,24,000 பேர் பார்த்தீங்கன்னா இந்த புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பம் பண்ணியிருக்காங்க. அந்த ரேஷன் கார்டுக்கான ப்ராசஸை அவங்க இப்போமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய செய்தி குறிப்பில் சொல்லியிருக்காங்க. மேலும் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரை சுமார் 2,24,19,359 கார்டுகள் இருக்கின்றன. குடும்ப அட்டைகள் பார்த்தீங்கன்னா மானியம் விலையிலும் விலையில்லா அரிசியும் சர்க்கரை, பருப்புகள், பாமாயில் உள்ளிட்ட பல்வேறு அத்தியாவசிய பொருட்களாக வழங்கப்படுகிறது. ஸோ இந்த ரேஷன் அட்டை பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு அட்டையாக தமிழ்நாட்டில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதான் பார்த்தீங்கன்னா மானியம் விலையில் அரிசி, சர்க்கரை, பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாமாயில் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கு இந்த ரேஷன் அட்டை பயன்படுத்தப்படுகிறது. மேலும் ஓராண்டில் பார்த்தீங்கன்னா சுமார் 2,40,000 குடும்ப ஸ்மார்ட் கார்டுகள் கேட்டு விண்ணப்பம் செய்திருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன போல 2,00,000க்கும் மேற்பட்டவர்கள் ஸ்மார்ட் கார்டு புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பம் செய்திருக்காங்க. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முடிந்த நிலையில் இன்று முதல் விண்ணப்பம் செய்தவர்களின் மனுக்களை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட வாய்ப்புள்ளது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷனுக்கான ரிசல்ட் வந்துட்டு, அதனால் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு யாரெல்லாம் புதுசு ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணாங்களோ அவங்களுடைய அப்ளிகேஷனை அவங்க ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அனைத்து மாவட்டங்களிலும் புதிய ஸ்மார்ட் கார்டுகள் வாங்க எளிதாக விண்ணப்பிக்கலாம். அதேபோல் இன்று முதல் ஸ்மார்ட் கார்டு தொலைந்தவர்கள் மற்றும் திருத்த செய்வர்களும் புதிய ஸ்மார்ட் கார்டு தடையின்றி வழங்க வாய்ப்புள்ளன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாருக்காவது ரேஷன் கடையில் ஏதாவது பெயர் மாற்ற திருத்தம் செய்யணும், ரேஷன் கார்டில் எந்த ஒரு திருத்தம் செய்ய வேண்டியதாக இருந்தாலும், உங்களுக்கு ரேஷன் கார்டு தொலைஞ்சு புதிய ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ண இருந்தாலும் இனி நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் கூடிய சீக்கிரத்தில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் பொதுமக்கள் குடும்ப அட்டைகள் பெற www.tnpds.gov.in என்ற இணையதளம் மூலமாக நேரடியாக இனி விண்ணப்பம் செய்யலாம் அல்லது இ சேவை மூலம் மட்டும் விண்ணப்பம் செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இனி புதிய ரேஷன் கார்டு தேவைப்பட்டாலும், ரேஷன் கார்டில் ஏதாவது ஒரு கரெக்ஷன் பண்ணமா இருந்தாலும் நீங்களே டைரெக்டாக உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா இ சேவை மூலம் மட்டும் டைரெக்டாக விண்ணப்பம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பம் பண்ணவங்களுக்கு இப்போ கூடிய சீக்கிரத்தில் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ப்ராசஸ். இன்னும் 1 or 2 வீக்ஸ் உள்ளால பார்த்தீங்கன்னா உங்களுடைய புதிய ரேஷன் கார்டு கிடைக்க அதிக வாய்ப்பு உள்ளது. நீங்கள் தகுதியான இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள்